என்ன இரண்டாவது செயற்பாடு ஒரு குழிவாடியை பயன்படுத்தி குழிவாடிக்கு நாங்க என்ன செய்யறோம்டா ஒரு ஸ்டாண்ட் உண்டு நிறுத்தி ஆடிக்கான அந்த நிறுத்தி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது கன்கேவ் மிரர் எனப்படுகின்ற குழிவாடிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்கிரீன் இருக்கிறது, மெழுகுவர்த்தி இருக்கிறது, ஒரு ஒயிட் ஷீட் பயன்படுத்துறோம் இந்த தூரங்களை நாங்க கீறுவதற்கு. இதுல இந்த 20 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. என்ன இதுல நீங்க பார்க்கலாம் 20 சென்டிமீட்டர் இது தரப்பட்டிருக்கிறது. இந்த 20 சென்டிமீட்டர் என்னத்தை குறிப்பிடுதுன்னு சொன்னா இந்த 20 சென்டிமீட்டர் இது குவிய தூரத்தை இது தருகிறது. இது ஒரு பேப்பருக்குள்ளதான் கவருக்குள்ளதான் இருக்கு. எனவே அதை பயன்படுத்தி தான் நாங்கள் இதை செய்யறோம். இப்ப 20 சென்டிமீட்டர் குவியமாக இருந்தால் குவியத்தினுடைய இருமடங்காக குவிய தூரத்தினுடைய இருமடங்காக வளைவு மையம் இருக்கும். அதாவது வளைவினாறு இருக்கும். சி 40 சென்டிமீட்டராக இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல நாங்க இது F1 எடுத்தா இது இது எஃப் அரைக்கும், இதுவும் எஃப் அரைக்கும். எல்லாம் 20 சென்டிமீட்டர் அந்த தூரத்துக்கு எடுத்திருக்கோம். ஓகே, எங்களுக்கு முதலாவது இந்த பரிசோதனையை பொறுத்தளவுல நாங்க என்ன செய்ய மாட்டோம், பொருளை குவியத்துக்கு உள்ளுக்கு வைக்கும். குவியத்துக்கு முனைவு பி எங்க இருக்குது, இங்க இருக்குது. எனவே முனைவு பிக்குள்ள நாங்க விற்கின்ற போது முதலாவது மெழுகுவர்த்தி எடுத்துக்கொண்டு நாங்க வைப்போம். இங்க வைப்போம்னு சொன்னா இந்த இடத்துல வைப்போம், குவியத்துக்கு உள்ளுக்கு. இரண்டாவது சந்தர்ப்பம் குவியத்தில், மூன்றாவது சந்தர்ப்பம் குவியத்துக்கும் வளைவு மையத்துக்கும் இடையில். அடுத்தது வளைவு மையம் சியில வைப்போம், அடுத்ததாக சிக்கு வெளியால வைப்போம். சரியா? இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்க இப்ப முதலாவது இடம் எங்க வைக்கும், குவியத்துக்கு உள்ளுக்கு வைக்கும். ஓகே, குவியத்துக்கு உள்ளுக்கு வச்சு பரிசோதனை செய்யப்படுகிறது. எனவே குவியத்துக்கு உள்ளுக்கு இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மெழுகுதிரி ஏன் பயன்படுத்துறோம்டா, மெழுகுதிரியில உங்களுக்கு தெரியும் இந்த சுவாலையை நாங்க இலகுவாக மேற்பக்கம் கீழ்ப்பக்கம் என்று நாங்கள் அடையாளம் காணையிலும் சுவாலையினுடைய இந்த கூரை வச்சு, அதனால் அந்த சுவாலை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது பிரகாசமானதாக இருக்கும். சுவாலை எண்ணத்தால பிரகாசனமாக இருக்கும். இது உங்களுக்கு தெரியும் மெய்பிம்பம் அல்ல. மெய்பிம்பம் அல்ல எங்க கிடைக்கப்பெறும், ஆடிக்கு உள்ளுக்கு தான் நாங்க பார்க்கலாம் மாய பிம்பம். இதை நாங்க திரையில பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இவ்வாறான இந்த தோற்றப்பாடு திரையில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆடியின் ஊடாக பார்த்து அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தால் அது மாய பிம்பம் என்று சொல்லுவோம். இதுல தோன்றுகின்ற பிம்பத்தை பாருங்க, பொருளை விட பெரியது, ஒரு பெருத்தது. மாய பிம்பம் நேரானது. எனவே இதுதான் பிரதானமான விடயம். இது விளங்கினா அந்த கதிர்படம் 2 கதிரை வச்சு நாங்க இந்த தோற்றம் எப்படி கிடைக்கப்பெறுதுன்னு நாங்க கறி காட்டிலும். அடுத்ததாக 2வது சந்தர்ப்பம், பொருளை நாங்க வைக்க குவியத்துல வைக்க. குவியத்துல பொருள் வைக்கப்படுகின்ற போது என்ன நடக்குதுன்னு பார்த்தா, சரியா 20 சென்டிமீட்டர்ல வச்சிருக்கேன். எனவே இது ரூலரை அளந்துக்கிறோம். ஓகே, ரூலர் அளந்துக்கிறோனும். இது நாங்க திரையில பெற்றுக்கொள்ள முடியாது. ஆடியிலையும் பார்த்து, ஆடியிலையும் கிடைக்காது, திரையிலையும் கிடைக்காது. பொருள் எங்க இருக்கும், பொருள் குவியத்தில் இருக்கின்ற போது பிம்பம் முடிவெளியில் இருக்கும். முடிவெளின்னு சொன்னா என்ன அர்த்தம், அதை நாங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த சந்தர்ப்பம் சிக்கும் எஃப்க்கும் இடையில, சிக்கும் எஃப்க்கும் இடையில கொண்டு நாங்க விற்கின்ற போது பார்த்தோம்னு சொன்னா இதுல எங்களுக்கு இந்த பரிசோதனை நாங்க செய்கின்ற போது எங்களுக்கு ஒரு பிம்பம் உடனடியாக இடத்துல கிடைக்கும், கிளியர் இல்லாம இருக்கும். இதுல கிளாரிட்டியை கூட்டுறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்டா, இதை முன்பின்னாக இந்த திசையிலையும் அசைப்பதன் மூலம் இத கிளாரிட்டியை நாங்க கூட்டிக் கொள்ளேன். எனவே கிடைக்கின்ற பிம்பத்தை பாருங்க, இவ்வாறான பிம்பம் சொன்னா இந்த சுவாலிட பருமனை விட ஒப்பிடுகின்ற போது, சுவாலிட பருமனோடு ஒப்பிடும்போது இது பெரியதாக இருக்கிறது. எனவே இது ஒரு பெருத்தது. எப்படியானது ஒரு பெருத்தது, இது மெய் பிம்பம். என்ன, ஒரு திரையில பெறப்படுகின்ற பிம்பங்கள் மெய் பிம்பம். எனவே இது ஒரு பெருத்த பிம்பமாக காணப்படுகிறது, மெய் பிம்பமாக காணப்படுகிறது. அதே நேரம் இது தலைகீழானது. எனவே முதலாவது சந்தர்ப்பமாக இதை நாங்க சொல்லிலும் திரையில் பெற்றுக்கொள்கின்ற முதலாவது சந்தர்ப்பம். இது எங்க பொருள் இருக்கிறது, இப்ப பொருள் இருக்கின்ற இடம் குவியத்திற்கும் வளைவு மையத்துக்கும் இடையில். ஓகே, குவியத்துக்கும் வளைவு மையத்துக்கும் இடையில் இதை வச்சிருக்க
மாற்றம். அடுத்த சந்தர்ப்பம் என்று நாங்க பார்த்தோம்னா எங்க கொண்டு வைக்கணும், சியில வைக்கணும் என்ன, சியில வைக்கணும் போது. அப்ப இந்த கிளாரிட்டியை கூட்டுவதற்காக தான் நாங்க முன்னுக்கு பின்னுக்கு என்ன செய்யறோம்டா, அசைப்பதனூடாக இந்த கிளாரிட்டியை நாங்க பெற்றுக்கொள்கிறோம். ஓகே, எனவே இதுல எங்களோட என்ன மாணவர்கள் நான் நினைக்கல எந்த அளவுக்கு கிளியராக இந்த விஷயத்தை ஆன்லைன்ல விளங்கப்படுத்தியலுமான்னு கேட்ட விளங்கப்படுத்தியலும். ஏன்னா சில நேரம் நேரடியாக கூட அதை விளங்கப்படுத்தியல, பல படங்கள் கீறி பல விஷயங்கள் என்ன சொன்னாலும் கூட மாணவர்களுக்கு விளங்காது. ஆனா ஆன்லைன்ல இருக்கின்ற ஒரு நன்மை என்னன்னு சொன்னா, என்ன வரான விடயங்களை சில வீடியோக்களை பயன்படுத்தி இலகுவாக விளங்கிக் கொள்ளையிலும் விளங்கப்படுத்தியிலும் அதே நேரம் விளங்கிக் கொள்ளையிலும். எனவே இதில் இருக்கின்ற ஒரு மிக பிரதானமான நன்மை இது. எனவே அந்த நன்மையை நாங்க அடைந்து கொள்கிறோம். அடுத்ததாக பொருளை நாங்க வைக்கின்ற இந்த சந்தர்ப்பம், பொருளை நாங்க சியில வச்சோம்னு சொன்னா கிடைக்கின்ற பிம்பமும் சியில கிடைக்கப்பெறும். எனவே 40ல கொண்டு போய் வச்சிருக்கோம், சியில வச்சிருக்கோம். வளைவு மையத்தில இங்க எங்களுக்கு கிடைக்காது, நாங்க இதை என்ன சொல்லணும்டா முன்னுக்கு நகர்த்திக்கு வார சந்தர்ப்பத்தில இந்த இடத்துல வருகின்ற போது 40க்கு அண்மையில வருகின்ற போது ஒரு பிம்பம் ஒன்று கிடைக்கும். பின்னுக்கு அசைச்சு பார்க்க முன்னுக்கு அசைச்சு பார்க்க கிடைக்கல, ஒரு பிம்பம் ஒன்று கிடைப்பதற்கான இடத்துல கிடைக்குதுன்னா சரி, அது ஒன்று கிடைக்கிற கிளாரிட்டியை கூட்டுவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா முன்னுக்கு கொண்டு வரோம். எனவே சரியாக பக்கத்துல வைக்கணும், கொஞ்சம் தள்ளி என்ன செய்யறோம் வைக்கம். சரியா பாருங்க, பிம்பம் ஒன்று இடத்துல கிடைக்கப்பெறுகிறது. சரியா, பிம்பம் ஒன்று இடத்துல கிடைக்கப்பெறுகிறது, சியில கிடைக்கப்பெறுகிறது. எனவே இது படுகோணம் சமன் திரிகோணம் என்ற அந்த திருப்பு விதிக்கமைய இதனை செய்யமெண்டா இவ்வாறு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு விலகலோடு இதனை செய்யும் கிடைக்கப்பெறுகிறது. எனவே இந்த பொருள் அளவானது தலைகீழானது நிமின் என்ன மெய்பிம்பம். பொருள் அளவானது அடுத்தது எப்படி இருக்குது, பொருள் அளவானது அடுத்தது நாங்க என்ன பொருள் அளவானது தலைகீழானது மெய்பிம்பம். இதை நாங்க முன்னுக்கு பின்னுக்கு அசைச்சோம்னா அந்த இதுல கிளாரிட்டி இல்லாமல் போகும், என்ன இதுல கிளியர் வந்து இல்லாமல் போகும். ஓகே, அடுத்ததாக இந்த இதை கொண்டு நாங்க எங்க போறோம் மனுஷனா சீக்கு வெளியில கொண்டு போய் வைக்கிறது, சீக்கு வெளியில கொண்டு போய் வைக்கின்ற சந்தர்ப்பம். எனவே இது வந்து தலைகீழான ஒரு பிம்பம். ஒரு சுவாலையை பயன்படுத்துறதால இந்த லைவ் வரைக்கும் என்ன லைவ், இந்த பிம்பம் வந்து ஒரு லைவ் வரைக்கும் அது ஆட்டம் அசைவு எல்லாம் இதுல தெரியும், பிரகாசமாக இருக்கும். இதுக்காகத்தான் இது பயன்படுத்தப்படுகிறது. இப்ப நாங்க அடுத்ததாக இங்க பொருளை கொண்டு வைக்க போறோம்னு சொன்னா இங்க சீக்கு வெளியில வைக்கும். வச்சா இதுக்குள்ளுக்கு வருது, சீக்கு எஃப்க்கு மடியில வருது, உள்ளுக்காது. இப்ப இங்க வச்ச மனுஷன்னா இப்ப இது இடத்துல வரும், பிம்பம் வந்து இங்க வரும். ஆனா சைஸ் வந்து சின்னதா இருக்கும். எப்படி இருக்கு, சின்னதா இருக்கும். ஓகே சரி, கிளாரிட்டி இல்லாம இருக்கும். திரும்ப இன்னும் கொஞ்சம் உள்ளு கொண்டு போக கிளாரிட்டி கூடும், பார்க்க முடியும். சிறியதாக இருக்கிறது, தலைகீழானது மெய்யான பிம்பம் திரையில பெற்றுக்கொள்ளப்படுகிறது. தலைகீழானது என்ன, தலைகீழானது உருச்சிறுத்தது, அடுத்தது மெய்பிம்பம். இந்த 3 விஷயமும் கட்டாயமாக சொல்லப்பட வேண்டியது. எனவே இந்த தூரத்தை மாத்த அதுக்குள்ளுக்கு மாத்த இதையும் நாங்க இதுக்குள்ளுக்கு இந்த எஃப்க்கும் சிக்கும் இடையில சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று செய்ய வேண்டி வரும். ஓகே, இது தெளிவாக நான் நினைக்கிறேன். இது நீங்க பாடசாலையில கட்டாயமாக உங்களோட ஆசிரியர் இதை என்ன செய்வதற்கு ஒரு முயற்சி ஒன்று எடுக்கின்ற போது நீங்களும் என்ன உங்களோட பங்களிப்பையும் செய்து இது கட்டாயமாக செய்து பார்க்க வேண்டிய ஒரு பரிசோதனை, இலகுவான பரிசோதனை. என்ன ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான் இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை, இலகுவான ஒரு பரிசோதனை.